ஹலோ கைஸ், விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கர் அப்படின்னா கண்டிப்பாக பிரியங்கா தேஷ்பாண்டேவை நம்ம சொல்லியே ஆகணும். அவங்களுக்கு நேற்றுக்கு இரண்டாவது திருமணம் வந்து நடைபெற்றிருக்கு. சோஷியல் மீடியாக்களில் ஃபோட்டோஸும் வீடியோஸும் வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கர் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து இவங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதெல்லாம் தாண்டி முதல் திருமணத்தப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்பட்டு டைவர்ஸும் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய மக்கள் வந்து பிரியங்கா அவர்களுக்கு வந்து எப்போ தான் வந்து மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேஜஸில் கூட வந்து கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் ஜட்ஜஸ் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விடை சொல்லும் வகையில் நேற்றுக்கு வசி என்பவரை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வசி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டிஜே அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அது தாண்டி இவர் வந்து லண்டனில் இருக்கிறதாகவும் அங்கே சில பல பிஸ்னஸ்லாம் பண்ணுறதாகவும் குறிப்பாக டிஜே பிஸ்னஸ்லாம் பண்ணுறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கடந்த காலங்களில் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் அது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணமாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. பெருவாரியான மக்கள் வந்து பிரியங்கா அவர்களுக்கு நல்லது நடந்திருக்கு, நல்ல விஷயம் தானே, நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள்லாம் வந்து தூவிட்டு இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இது செகண்ட் மேரேஜ் தானே, அது மட்டும் இல்லாமல் வசி என்பவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க அப்பா வயசு ஆகும், அவர் எப்படி இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் வந்து குக் வித் கோமாளி சீசன் 5ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தாங்க. அதே சீசனில் மணிமேகலை அவர்கள் வந்து ஆங்கராக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான மோதல்களும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வந்து ஏற்பட்டதின் காரணமாக மணிமேகலை நான் இதுக்கப்புறம் ஆங்கரிங்கே பண்ணுறதில்லப்பா அப்படின்னு சொல்லி விஜய் டிவி விட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு பல டிவிகளில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதனால் பாசிட்டிவாக இருந்த பிரியங்காவுடைய நேம் வந்து கொஞ்சமாக இல்லை ஏகப்பட்ட அளவில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகவும் ஆரம்பிச்சுது. ஸோ அதெல்லாம் தாண்டி டாலரன்ட் பண்ணி இப்போ ஒரு புதிய வாழ்க்கையை வந்து அமைச்சிருக்காங்க. பெருவாரியான மக்கள் வந்து வாழ்த்துக்கள் தான் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி செகண்ட் மேரேஜ் தேவைதானா அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து கேள்விகள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கணவர் வந்து இருக்கிறார், அதாவது பிரவீன் அப்படின்றவர் ஏதோ சில பல காரணத்தின் காரணமாக அவரை வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கிளாக தான் ரொம்ப நாட்கள் வந்து இருந்தாங்க. இப்போ செகண்ட் மேரேஜும் வந்து பண்ணியிருக்காங்க. அதே ஒரு நார்மலான ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் பேசும் பொருளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி பிரியங்கா அப்படின்றவங்க வந்து குட் சோலாக தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஸோ அதன் காரணமாக வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிரியங்கா அவர்களுக்கு வந்து இரண்டாவது மேரேஜ் வந்து நடந்திருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் வந்து கேட்குறேன். ஸோ செலிபிரிட்டிஸ் எல்லாமே இரண்டாவது மேரேஜ், மூன்றாவது மேரேஜ், நான்காவது மேரேஜ், ஐந்தாவது மேரேஜ் கூட வந்து போகிறாங்க. இதே ஒரு நார்மலான பர்சன் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலையும் அண்ட் மக்கள் அவங்கள பார்க்கக்கூடிய மனநிலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி.